நீங்க சொல்லுங்க. லவ் அப்படிங்கிற படங்கள் நீங்க நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதுல ரொம்ப சேலஞ்சான விஷயம் லவ் சொல்லாம தான் நீங்க படம் ஃபுல்லா லவ் பண்றீங்க அப்படின்னு ஐ மீன் நல்லா இருந்தது. பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து எண்ட்ல அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்து லவ் சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க அக்கா ஓகே இதை வச்சு போனா பண்றாங்க டக்குன்னு நீங்க பண்ணுங்க. அப்படியே அக்காவை பண்றதுனா நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன நீங்க சொல்லிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருக்கீங்க, ஏறடி கொடுப்பீங்களா? சொல்லிருக்கீங்களா? அப்பா மெசேஜ்ல நாங்க பேசிறோம், பேசதான் வராது. ஏவா சொல்ல வேண்டியதா? நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? காலேஜ்லலாம் வந்து லிட்டரலி நான் வந்து ஏதாவது ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே வரைஞ்சு ஆர்டிஸ்டா மாதிரி ஆர்ட்டா வரைஞ்சு கொடுத்தேன். இந்த டிராயிங் வேணா நான் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். டிராயிங் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பாருங்க உங்க கேரக்டர் தவிர இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? பிரீத்தி. எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சுத்திட்டு இருக்க, சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. தினமும் நீங்க 2 பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? கோனி ஐலாண்ட்ல உன் டெலிபர் தொலைச்சிட்டல நீ? ஆமா, கோனி ஐலாண்ட்ல பால் போட்டா பொம்மை கிடைக்கும். வீடியோ இருக்கா எங்க யார்கிட்டனா? ஆக்சுவலி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த வீடியோ ப்ரோ ரெண்டு பொம்மை ஜெயிச்சான். நான் ஒரு பொம்மை ஜெயிச்சேன், ப்ரோ ஒரு பொம்மை ஜெயிச்சாரு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படிதான் சார் இருப்போம். கில்லுமுள்ளு படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு டியூவல் ரோல் பண்றதுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு உங்களுக்கு? செம்மையா இருந்துச்சு. அக்காவுக்கும் தங்கச்சியோட வித்தியாசம் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா, நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க தான் சொல்லணும் கரெக்ட்டா. நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். கரெக்ட்டா இல்ல? அக்காவே ஒரே மாதிரி தான் பார்த்தேன், தங்கச்சி ஒரே மாதிரி தான். கரெக்ட். இப்போ நீங்க பர்சனலா என்ன அந்த இன்புட்ஸ் போடிங்க அப்படி சொல்லுங்க. இல்ல அத வந்து ஆக்டரா போட்டுருப்பாங்க, கண்டுபிடிச்சவங்க தான் சொல்லணும். அததான் நானும் சொல்றேன். அவர் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன். நானும் கண்டுபிடிச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு அக்கா வந்து லெஃப்ட்ல இப்படி கை வச்சிருந்தாங்க, தங்கச்சி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நின்னுட்டாங்க. ஏதோ பண்ணிருக்கீங்கப்பா. நான் கிளிப் சேமா ஒரு கலர்ல 2 கிளிப் வாங்கிருப்பாங்க. அந்த ஷூட்ல நீங்களும் தானே இருந்தீங்க? இருந்த ப்ரோ டக்குனு கிளிப் இல்ல தலையில மாட்ற கிளிப் இல்லப்பா விட்டுருங்க. ட்வின்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ், உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க காமிச்சீங்க? இல்ல எப்படி அதை வந்துட்டு ஹோம்வொர்க் பண்ணீங்க? எப்படி இந்த கேரக்டருக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு என்ன வித்தியாசம்? பதில் சொல்லுங்க. ஆமா இல்ல ஸ்கூல் படிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் இருக்காங்க. பாக்குறதுக்கு தான் லைட்டா வேற மாதிரி இருப்பாங்க, மேனரிசம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட இந்த ஆஸ்திரேலியால இருக்க பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அம்மா மாதிரி பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் லைட்டா. இந்த பொண்ணு வந்து ஒரு மாடர்ன் யூஎஸ்ல செட்டில் ஆன மாதிரி, மேனரிசமே கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி. சரி, இப்போ வந்து டக்குனு அக்கா நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க அக்கா ஓகே இதை வச்சு போனா பண்றாங்க டக்குன்னு நீங்க பண்ணுங்க. நீங்க அப்படியே அக்காவை பண்றதுனா அக்கா தங்கச்சியா இருந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி நீங்க ட்வின் இருந்தா எப்படி இப்ப அண்ணன் என்ன பண்றது? அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. தம்பி வந்து யூஸ்ல நாசா சயின்டிஸ்டா டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் கேரக்டரைசேஷன். சரி, நீங்க அண்ணன் தம்பிக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணா ஒரு நார்மலா இருக்கிறது ஒண்ணு, இன்னொரு ஆக்ஷன்ல ஏதாவது டக்குன்னு விட பாக்குறது, இப்படி பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுக்கிட்டு அப்படியே ஏமாத்தி
ஆனா பேசிட்டு இருக்கும் டக்கு டக்குன்னு அதுக்கு மட்டும் கண்ணு நிக்காது. அவருக்கு கண்ணு நிக்காது. இது ஒரு வேலை அந்த மாதிரி போட்டுடலாம். ஐ திங்க் சோ இஸ் a method actor. ரொம்ப பெட்டர். இல்ல எல்லாரும் மெத்தட்னா என்னது? டிராவிட் இப்ப டிராவிட் இப்பதான் பிரீத்தி வந்து இன்கார்பரேட் பண்ணாங்கல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அதான் மெத்தட். டிராவிட் தெரியாது. ஓகே டிராவிட் வண்டியை திருப்பி வாட்ச் இதே மூவி ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். லைவ்ல கேரக்டரோடயே தான் இருப்பாங்க. இவ்வளோ ஒரு அதாவது ஸ்டார்டிங்லயே ஒரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றது சூப்பரான விஷயம். சோ கண்டிப்பா பிரீத்தி நல்லா அமைஞ்சிருச்சு. ஆங்கர் வேற அதுல ப்ரோ நீங்க சொல்லுங்க, லவ் அப்படின்ற படங்கள் நீங்க நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதுல ரொம்ப சேலஞ்சான விஷயம் லவ் சொல்லாம தான் நீங்க படம் ஃபுல்லா லவ் பண்றீங்க அப்படின்னு நான் ஆகாஷ்ல. சோ இதை கேட்கும் போது யூ தாட் யூ கேன் புல் ஆஃப் திஸ், இந்த இது பண்ணிட முடியும்னு தோணுச்சா? எப்படி இருந்துச்சு இந்த கதையா கேட்கும் போது? இப்போ நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு, பட் லவ் சொல்லாத ஒரு லவ் படம் கஷ்டமா தான் இருந்தது. ஐ மீன் நல்லா இருந்தது. பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 49 48 அப்படின்னு சொல்லி வரும்ல, எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார், லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆகாஷ் வந்து அந்த டேக்லாம் எடுக்கப்பட்டது உண்மைதான் எடுத்தோம் டப்பிங்லயும், ஆனா ஆர்டிஸ்ட்ல இருந்து அழிக்கப்பட்டது உண்மை. நல்லா இருக்கு ப்ரோ. என்கிட்ட 2 பேர் மெசேஜ்லாம் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, இதே முரளின்ற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்திருக்கோம் கிளைமேக்ஸ், கடைசி வரைக்கும் அதனால சொல்லல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ் சார், இந்த படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பயோபிக் இல்லையா? ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு அப்படிதான் லவ் பண்ணா. இல்ல நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. உண்மையிலே மண்டே அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பிசிக்ஸ் கிளாஸும் டியூஷனுக்கு டென்னிஸ்க்கும் இதான் ரொட்டீனா இருக்கும். அன்னைக்கு பாப்பா பேசவே மாட்டான். ஆனா ஒரு பொண்ணு தான் மாத்தி அப்படியே இருக்கு. நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன வயசுல நீங்க சொல்லிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருக்கீங்க, எழுதி கொடுப்பீங்களா? சொல்லிருக்கீங்களா? ஏய் வெயிட், அந்த கதையை சொல்லுங்க. இல்ல அப்பலாம் சொல்லுங்க, மெசேஜ்ல நாங்க பேசிறோம், பேசதான் வராது. ஏவா சொல்ல வேண்டியதா பாப்பா ஆர்குட் ஃபேஸ்புக்ல இருக்கு. ஜி டாக்ல ஆர்குட் தெரியும். ஆர்குட் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? இல்லம்மா நான் சொன்னது இல்லம்மா. நான் வந்து எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப சொல்ல அதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அந்த மாதிரி அது எப்படி அவங்கள லிஸ்ட் போடு, அப்புறமா என்னன்னு சொல்லு. நான் வந்து அவங்கள தவிர மத்த எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். அவங்களுக்கு எப்படி மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து இந்த பிள்ளை லவ் பண்றான்னு, அவங்களுக்கு மட்டும் தெரியாது. தூரமா நம்ம காலேஜ் டயத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒண்ணு, 6th படிக்கும்போது ஒண்ணு, 12th படிக்கும்போது ஒண்ணு, காலேஜ் படிக்கும்போது ஒண்ணு, எல்லாமே ஒன் சைடு. எல்லா வாட்டியுமே இப்படி தூரம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பஸ் ஏறிட்டாங்க, சேஃபா வீட்டுக்கு போயிடுவாங்க, ஓகே பார்த்துட்டு ஓகே, இப்படியே போயிடுச்சு. காலேஜ்லலாம் வந்து லிட்டரலி நான் வந்து ஏதாவது ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே இல்ல வரைஞ்சு ஆர்டிஸ்டா மாதிரி ஆர்ட்டா வரைஞ்சு கொடுத்தேன். என் மனசு இந்த டிராயிங் வேணா நான் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். டிராயிங் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்கல. அதோட அதான் என் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொபோசல் ஸ்கில். சொல்றான் பாருங்க, படம் வரைஞ்சாரா, நானும் அதே கலை தானே படிச்சேன். ஜூனியர். ஆமா ஜூனியர். சுதாரண லோசிக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்லுங்க. அது நான் லவ் எல்லாம் பண்றேன், எனக்கு தெரியும், சொல்லுங்க. என்ன இல்லடா, நான் வந்து அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஓகேடா இந்த பொண்ணு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்களே அந்த பொண்ணு நீ லவ் பண்றேன்னு என்னைய கலக்கி போட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது சுதாகர் கத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டு ஏபா இதை நினைக்கிறேன், நான் பொண்ணு நினைக்கலையே, அது ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம், அதனால இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ்ல பேசினா ஃபைன் போடுவேன். அது வந்து கேட்டு அப்புறம் வந்து அது பேசி சண்டையாகி நல்லாவே பண்ணலடா விட்டுட்டேன். அப்புறமேல சரி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா
+1 +2 படிக்கும்போது. சரி அப்பயாவது ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போனா யாரை நம்ம செலக்ட் பண்ணி கிட்ட போனோம் அண்ணான்றாங்க. சரி போங்கண்ணா நீங்க அண்ணா சொல்லே வச்சிருக்கீங்க நான் லவ்வே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லவ் பண்ணவங்களை கலாய்க்கிறது செங்கல் சைக்கோ மாதிரி எடுத்து எரிஞ்சு பிரிக்கிறது. நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த கேங்கா மாறிட்டேன். சுதாகரன் வந்து எந்த காலேஜ் ஒப்படைக்கும் போது எங்க ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல லவ் பண்ணுவாங்க நிறைய பேர். எங்க ஃபைனான்ஸ் லவ் பண்றாங்க இல்ல லவ் பண்றவங்க ஒன்னா சேர்ந்து வெளிய கிளாஸ்ல இப்ப லவ் பண்ணா ஏதாவது சொல்லிடுவாங்க. இங்க வந்து நாங்க ஈவென்ட் போறோம் அப்படின்னு லவ் பண்றது. ஒரு லவர் கூட எல்லாரும் பிரிக்கடா அப்படின்னு பொறுப்பு என் கையில பேட் இருக்கு. இப்ப மூடர் குடும்பத்துல யாரு பேசல அடின்ற மாதிரி லவ் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போறாங்க. இங்க வாங்கடா உங்களுக்கு எல்லாம் என்னடா வயசு கேவலமா பேசி அவங்க அதோட பிரேக்கப் ஆகி நிறைய லவ் பிரிச்சிருக்கேன். அந்த சாபம் தான் அந்த சாபம் தான். ஆனா சரி வித்தியாசமான அதுக்காக சொல்றேன். அப்படி இருந்துமே சில ஜோடி இருப்பாங்க இல்ல கைய இப்படி பிடிச்சு பாத்துருப்பீங்க. இங்க இருந்து இது வரைக்கும் ஒட்டின மாதிரியே இப்படி போவாங்க போயிங்க அப்படின்ற மாதிரி. உங்க காலேஜ் என்ஐடி உங்க காலேஜுக்கு தான் நாங்க கல்ச்சுரல்ஸ் வருவோம். இவர் மிஸ்டர் ஃபெஸ்டம்பராமே ஃபேஷன் ஷோலாம் பயங்கரமா பண்ணுவாராமே. ஷாக் ஆயிட்டேன். அது வந்து ஃபேஷன் ஷோவா இதே அந்த இன்டர்வியூல சொன்னா. ஆனா நான் வந்து 2017ல அவங்க காலேஜ்ல சரி நான் அவாய்ட் பண்ணேன். அடுத்து நீங்க சொல்லுங்க எந்த ஃபேஷன் சொல்ல போறீங்க? சத்தியமா பார்த்தது 2018 பேட்ச் நான். நீங்க 18 நீங்க அதாவது கிராஜுவேட் பண்ணது 2022. ஓகே நான் 17 பேட்ச்ல முடிச்சிருக்கீங்க. அப்ப வாங்க 17 முடிச்சிட்டீங்களா? நான் 17 முடிச்சேன். நீ போனதுக்கு அப்புறம் வெளிய வந்து இங்க வந்து நல்ல வேளை நான் காலேஜ்ல இல்ல. ஏங்க இல்லன்னா அந்த கதையெல்லாம் சொல்லிருப்பேன் நான். ஆனா அந்த காலேஜ்ல போனாலும் ஒரு வைபா இருக்கும். எல்லாம் அன்னைக்கு சாரி ஒரு குர்தா போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. டக்குனு வந்தா என்ன சும்மா இங்கிலீஷ்லயே பேசுறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் காமெடி ப்ரோக்ராம்ல வந்து ஃபுல்லா உட்கார்ந்திருப்பாங்க. சீரியஸாவே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரிதான் நம்ம விதை முறையில வந்து உங்க கேரக்டர் தவிர இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? பிரீத்தி சுதாகர் கேரக்டர் எஸ்டிஆர் ஃபேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே எனக்கு ஏஞ்சல் தான் சொல்லணும். சரி ஏஞ்சல் யார சொல்லனா உன் பேர் நீயே சொல்லு. இல்ல எனக்கு பாப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா எனக்கும் அவர் கேரக்டர் எனக்கு சுதாகர் and பாப்பாயா டிராவல்டே சொல்லி தான் சொல்லுங்க. என்ன ஏதோ வேண்டாத சொன்ன மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. இல்ல ஜூஜரோட இன்ஸ்பயர்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர் முடியும். சுதாகரன் கேரக்டர் அதோட ரொம்ப சாய் ப்ரோவால பண்ண முடியல நம்ம படத்துல ஒரு பார்ட் ஆஃப் தி படம். எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்க ப்ரோ? அது எவ்வளவு டஃபா இருக்கு? அதுக்கு முன்னாடி மனோஜ் சார் பண்ணிட்டது நடுவுல பண்ணாங்க. இப்ப இதுவாவே இடமாவே வரல. ஜாகரிக்கு அவருக்கு அங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு. நான் ப்ரோமோ அவரச்ச பண்ணோம். அவர் தான் பண்ணாரு. மனோஜ் சார் தான் பண்ணாரு. சோ அங்கேயே நாங்க ரெக்கி பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் சாய் தான் வர வேண்டியது. சாய்க்கு விசா இஷ்யூஸ். அதுல வந்து என்ன பண்ணிட்டாரு ப்ரோ? எங்களெல்லாம் டீம் அமெரிக்கா, அவர் வந்து அதித்தியோட சேர்ந்துட்டாரு. நிறைய பேத்துக்கு டீம் கிடைக்கல. ஒரு 10 பேர் கிடைக்கல. அவங்க எல்லாம் ஒரு கேங் இங்க. சரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லவே இல்ல ப்ரோ படத்துல? நான் நடிக்கவே இல்லைங்க. இல்ல ப்ரோ நீங்க எந்த கேரக்டர் பிடிச்ச எழுதுனீங்க? எல்லா கேரக்டரும் இல்ல எனக்கு வந்து. ஆனா உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான். சுதாகர் மாதிரி. அதுவும் விக்ரம் இல்ல வேற ஒரு பையன். அவன் உண்மையிலேயே 10th வரைக்கும் எங்க கூட படிச்சான். 11th 12th பாலிடெக்னிக் போயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் பார்க்க எங்கன்னே தெரியல. அதனாலதான் ஸ்கூலுக்கு போட்டு இருக்க மாட்டாரு கேரக்டர்லயே. கிடைச்சா பிறகு அருண் ப்ரோ பாலிடெக்னிக் காலேஜ் படிக்க போறீங்க அப்படியே போயிட்டீங்களா? ஆமா இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரீகனெக்ட் ஆவாங்க பார்த்துட்டு. ஆமா திருப்பி நீங்க வந்தாதான் அடுத்த பார்ட்ல இவர் இருக்காரா வாழ்க்கை என்னன்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா எனக்கு அடுத்த கேள்வி இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் யாரா கேளுங்க. அந்த வரும் அந்த ரைட் நான் கேக்குறேன். ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ ஏன் கேட்டிங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. எது ஃபர்ஸ்ட் லவ் சொல்லுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த லவ்வா இந்த விஷயமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா இந்த ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்ண போயிட்டு தான் அந்த டக்குன்னு அந்த பொண்ணு வந்து
நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வேற அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருக்கான். அதனால வந்து அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்பா. ஒரே கேள்வி சுத்திட்டீங்க பாத்துக்க. எங்க இருந்தா இருந்தீங்க? சரி, அடுத்து அமெரிக்கா. நம்மளோட ஷூட்டிங்ல ஒரு மேஜர் சங்க் வந்து அமெரிக்கா மெமரிஸ். எனக்குலாம் forever in my heart தான் அமெரிக்கால. இங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மெமரினா என்ன? ஃபேவரட் திங் பிடிச்ச ஃபுட் என்ன? அமெரிக்கா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அது சம்பந்தப்பட்டு சுத்தி நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அது மாதிரி கேக்குறேன். சோ அதான் முக்காவாசி நேரம் அங்க போய் நம்ம ஊர் ஐட்டத்தை தான் தேடி சாப்பிட்டு. அதை தாண்டி ஆனா யூஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வெசல்னு ஒரு இடம் போயிருந்தோம். அந்த இடம் ஈவினிங் கரெக்டா அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு, ஆமா ஒரு தியேட்டர்ல படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே குடிச்சிட்டு படத்துக்கு போயிருந்தீங்க? இல்ல ப்ரோ, அங்க ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க ஓபன் தியேட்டர்ல. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு யூஎஸ்லயே ரொம்ப பிடிச்சது. சூப்பர். ஏஞ்சலின் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அத்தரை வந்து நம்மள எங்கயாவது சாப்பிட கூட்டு போவாங்க. அப்படி ஒரு வாட்டி வந்து அந்த முசல்ஸ், வாட் இஸ் இட், அந்த மசில்ஸ் ஷெல்லோட இருக்கும்ல, அது ஒரு பெரிய பவுல்ல ஒரு இதுல போட்டு ஒளிச்சு உட்கார்ந்து ப்ரோ. அது அப்பதான் நான் பாத்திருக்கேன். அது ஒரு பெரிய பவுல் நிறைய வாங்கி வச்சுட்டு நம்ம 4 பேர் உட்கார்ந்து அத சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் செம்ம மெமரிஸ் எனக்கு. அது செம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேற சாப்பிடுறோம். செம்மயா இருந்துச்சு. ஒரு பவுல் காலே நாங்க ரெண்டாவது பவுல் வாங்க வச்சு நிறைய கூட சேர்ந்துருச்சு. அவ்வளவு கடலை மாதிரி ஸ்டீவன்ல பார்த்து நானும் வாங்கி சாப்பிடலாம் ஒரு தடவை வாங்கினேன்டா. அது போட்டா அதே எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு, போக மாட்டேங்குது. அது என்னடா அதுங்கிற மாதிரி வாங்கிட்டேன். நீங்க சொல்லுங்க அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ். நான் நியூயார்க் நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர தமிழ் சங்கத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். அப்போ வந்து நியூயார்க்ல போனோம்னா இங்க போலாம் வாங்க பார்க், சென்ட்ரல் பார்க் போலாம். போறோம் போயிட்டே இருக்கு. இன்னும் 2 தடவை வந்துடும் 3 தடவை பக்கம் தான் போலாம் நினைச்சு கூட்டு போனா 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு போய் பார்க்ல போனா எல்லாம் வெயில், நம்ம நிழல்ல போய் உட்காரோம்ல, அங்க எல்லாம் சட்டையை கட்டிட்டு வெயில்ல படுக்கிறாங்க போயிட்டு. எல்லாம் போயிட்டு எல்லாம் அந்த சம்மர்ல போயிருந்தேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டையே போடாம சுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு அது எல்லாம் போட்டுருக்காங்களேன்னு பாத்துட்டு இருந்தோம். அந்த பார்க்ல இருந்து அடுத்த எண்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து திருப்பி நம்ம ஹோட்டல் போலான்னு சொல்லிட்டு அப்படியே எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பாப்போம்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்க நடந்து போகும்போது இங்க இந்த ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் இதை எடுத்திருப்பாங்க. பேசிட்டு அப்படியே இதுக்கப்புறம் போனா இதயம் முரளி இங்க தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல ஒரு 10 நிமிஷமா சிக்னல் ஸ்டாப் பண்ணா டைம். ஆமா டைம் ஸ்கொயர்ல அந்த ஒரு சீக்வென்ஸ், அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணும்போது எல்லாரும் கரெக்ட். ஆமா கரெக்டா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கேமரா கரெக்டா வரணும், நம்ம எல்லாம் ஒழுங்கா ஆடணும், அவங்க வரவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இட் வாஸ் லைக் ஆக்சுவலா டெய்லி ஷூட்டே செமையா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிரேக் விடும் போதெல்லாம் நம்ம அந்த இடத்துல சுத்திட்டு இருந்தோம்ல, அது செமையா இருந்துச்சு. ஆனா சென்ட்ரல் பார்க் செமையா இருந்துச்சு, ஹட்சன் பார்க் செமையா இருந்துச்சு. அந்த பிரேக்கப் சீன் போட்டு வச்சு தோசை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தோசைக்கு பயங்கர டிமாண்ட் ஆயி போச்சு. அன்னைக்கு கடைசி தோசையை ஒரே ஒரு தோசை வாங்கி எல்லாரும் பிச்சு பிச்சு அவர் செம திட்டு நம்மள. நான் இவ்வளவு நேரம் தோசை மாவு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர்ல இருந்ததும் செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அன்னைக்கு வெளியில போனோம் ஒரு நாள். அது வேற லெவல். ஆக்சுவலி அது செமையா இருந்துச்சு. ஆமா, சன்செட் அங்க நல்லா இருந்துச்சு. அங்க நம்ம ஷாட் கோனி ஐலண்ட்ல ஒரு டெலிபர் தொலைச்சிட்டல நீ. ஆமா, கோனி ஐலண்ட்ல பால் போட்டா பொம்மை கிடைக்கும். வீடியோ இருக்கா எங்க யார்கிட்டனா? ஆக்சுவலி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ ப்ரோ ஆக்சுவலி 2 ரெண்டு பொம்மை ஜெயிச்சா. நான் ஒரு பொம்மை ஜெயிச்சேன், ப்ரோ ஒரு பொம்மை ஜெயிச்சாரு பால் போட்டு. கோனி ஐலண்ட் செமையா இருந்துச்சு. நைஸ் நைஸ். அதுல வேற ஒரு 2-3 ரைட் எல்லா ரைடும் போன வேற. ஐயோயோ, அது வெறும் எக்ஸிபிஷன். அங்க அது ஒரு பெரிய இந்த தீம் பார்க்லாம் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி ஏறினதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா ரைடும் நீங்க வந்தீங்கல்ல. அப்புறம் அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்க. நிஹாரிகா வரல. நிஹாரிகா ரைடுக்கு வரல. கரெக்ட். நீங்க அதுதான் கரெக்டான டிசிஷன். ரொம்ப பிடிச்ச மெமரி, பெஸ்ட் ஸ்பாட் மெமரி. நீங்க சொல்லுங்க. பிரீத்தியோட இருக்க சொல்வாரா இல்ல கைட்டோட இருக்க சொல்வாரா? யார் இருக்குது எந்த பிளேஸ்? டிராவலோட இருக்கற சொல்றாரா கடைசில? ரக்ஷனோட இருக்கறதா சொல்றாரு. எங்க இதயத்துல இருக்கறது யோசிக்கிறீங்க. இத சொல்லலாம். நம்ம அன்னைக்கு காலைல வொர்க் அவுட் பண்ண நம்ம ஜாகிங் பண்ணோம். ப்ளீஸ் கூட தூக்கிட்டு இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்துச்சு ஐஸ் ஸ்கேட்டிங்.
நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் எத்தனை வாட்டி இவரு சூப்பரா பண்ணுவாரு இவன் ஸ்கேட்டிங்னாலே ஓடிடுவான் எப்பவுமே. வீடியோ இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு அதுவும் இருக்கு அவர் கேமரா கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அவரே ஷூட் பண்ணாரு. ஒரு ஐபோன் எடுத்துட்டு கேமரா எடுத்து போனீங்களா இல்லையா? கேமரா இது 5D தான் எடுத்துட்டு போக கூடாதுட்டான். அப்புறம் போன்ல தான் ஷூட் பண்ணாரு. பயங்கரமா ஃபாஸ்டா பண்ணுவாரு. இவரு ஆக்சுவலி சூப்பரா பண்ணிட்டாரு. நல்ல ஸ்கேட்டர் ப்ரோ அவரு. அன்னைக்கு அந்த சீன் வரையும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஐ மீன் நாங்களே கிடையாது. அண்ணே கிடையாது எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வர வச்சிட்டாரு பிரவீன் ப்ரோ. எனக்கு அது வெள்ளாடணும்னு ஆசை. என்ன சொல்லி உள்ள போறது? சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேன். ஆமா கரெக்ட். பட் எத்தனை வாட்டி விழுந்தேன்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது ஓகே. செகண்ட் டைம் எல்லாம் முடியல என்னால. இல்ல நான் இதுல புடிச்சா இல்ல யாரோ ஒருத்தருக்கு நாளே பரவாயில்ல. இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவர் என்னால கீழே விழுந்துட்டேன். ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னா கூட நின்றுவாங்க. ரெண்டு பேரும் கை பிடிச்சா கன்ஃபார்ம் வந்துருவாங்க. பிரீத்தி அதுவும் வந்துட்டு எப்படின்னா அவங்க ஸ்கேட் பண்ணும்போது அவங்க விழக்கூடாது இல்ல என்ன குச்சி இழுத்து விட்டுருவாங்க. அதான் சொல்றது. எவ்வளவு நேரம் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி விழுந்துட்டீங்கல, இன்னொரு வாட்டி அதுக்காக 10 வாட்டி விடலாமா? அழுக்கான ட்ரெஸ் எடுத்து அழுக்கலாம் ப்ரோ. புது ட்ரெஸ் முடிக்கிறதுக்குள்ள கேமரா ஃப்ரண்ட்லயே ஐ மீன் பேக்லயே வைக்க முடியல ப்ரோ. பேக் ஃபுல்லா ஈரமா இருக்கு. ஃப்ரண்ட்ல தான் கேமரா வைக்க வேண்டியதா இருக்கு. பட் யார் ரக்ஷன் கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கு. நைஸ் நக்ஷன் அத போடுங்க. சேஃபா ரக்ஷன் அந்த வீடியோ போடலாம் ப்ரோ. எஸ்கேப் பாப்பாங்க. அடுத்த அவர் கிட்ட தான். சார் நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் மெமரி. கோனி ஐலாண்ட். கோனி ஐலாண்ட். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு போனோம். கரெக்ட் அந்த தீம். அப்புறம் மேலே ஷூட் பண்ணல அது பேர்னா எட்ஜ் ஒரு கார்னர்ல அந்த எட்ஜ்னு ஒரு இடம் இருக்கு. கரெக்ட். ஆமா டாலஸ்ட் அந்த இதுல போயிட்டு அதுவும் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பர். நம்ம ஒன்னு ஷூட் பண்ணது வரல இல்ல படத்துல. எது புரூக்ளின் பிரிட்ஜும் அழகா இருக்கு. அது வைக்கல. புரூக்ளின் பிரிட்ஜும் அழகா இருக்கு. ஆமா அதான் சின்ன கீழ சூப்பரா எடுத்தோம். இந்த கிளைமாக்ஸ் செட் பண்ணோம். அது செமையா இருந்துச்சுல. அந்த மெரிகோ ரவுண்டுக்கு முன்னாடி அந்த லொகேஷன் செமையா. அது ஃபேவரட். புரூக்ளின்ல எடுத்தோம்ல செமையா.